ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரங்களை பற்றி. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. யார்கிட்டேயுமே தலை குனியாமல் பேசுகிற பழக்கமும் இருக்கும். அவங்க சொன்னது சரிதான் அப்படின்னு பிடிவாதமும் இருக்கும். அந்த குணத்தால் தான் பல நேரம் நல்லதையுமே சாதிச்சிருவாங்க. ஆனால் சில நேரம் அதே குணம் அவங்க வாழ்க்கையில் சிக்கலையும் கொண்டு வந்துடும். ஒரு பெண்ணொன்னுடைய மனசை காயப்படுத்தினா அவங்க வெளியில் எதுவுமே சொல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வச்ச கண்ணீர் சில சமயம் சாபம் மாதிரி வாழ்க்கையே தாக்கும். சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட நிலையும் வந்திருக்கும். ஒரு பெண்ணினுடைய மனவேதனைங்கிறது அவங்க பாதைக்கு நிழல் மாதிரி வந்து நிற்கும். அந்த பெரிய மந்திர சாபம் பார்த்தீங்கன்னா சாபம் மாதிரி கிடையாது. அது நடந்த சம்பவங்களை ஒரே நேரத்தில் பிரச்சனையாக சேர ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட நிலை வரும். என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணினுடைய மனவேதனை அவங்க பாதைக்கு நிழல் மாதிரி வந்து நிற்கும். என்னன்னா, அது பெரிய மந்திர சாபம்லாம் கிடையாது. ஆனால் நடந்த சம்பவங்கள் எல்லாமே ஒரே நேரத்தில் பிரச்சனையாக சேர ஆரம்பிக்கும். முதல்ல அவன் மனசுக்கு அமைதி இருக்காது. எதையுமே சரியாக முடிவு செய்ய முடியாத நிலையில் இருப்பாங்க. நம்பிக்கையாக இருந்தவங்கெல்லாம் திடீர்னு துரோகம் பண்ண ஆரம்பிப்பாங்க. தூரமாக போக ஆரம்பிப்பாங்க. சில நேரம் நண்பர்களே புரியாத மாதிரிலாம் பேசுவாங்க. அவன் செஞ்சல் நல்ல விஷயங்களை யாருமே நினைச்சே பேச மாட்டாங்க. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும் பொழுது அவங்க மனசுக்கு ஒரு கேள்வி வரும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பதில் தேடும் பொழுதுதான் கடந்த காலத்தில் நடந்த சில சம்பவங்கள்லாம் நினைவுக்கு வரும். அப்போதான் அவங்க கவனிக்காம ஒரு பெண்ணை அழ வச்சிருப்பாங்க. அது அவள் எப்போதுமே எதுவுமே சொல்லாமையும் போயிருப்பாங்க. ஆனால் அந்த வேதனை எல்லாமே அவங்களுடைய மனசில் ரொம்பவே ஆழமாக இருந்துட்டு இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க அந்த விஷயத்த சின்ன விஷயம்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு அது வாழ்க்கையே மாற்றக்கூடிய அளவுக்கு காயத்தை கொடுத்து வந்திருக்கும். அந்த விளைவு தான் சில வருடங்கள் கழிச்சு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த காலத்தில் பண விஷயத்தில் தடைகள் எல்லாமே வரும். வரவேண்டிய பணம் எல்லாமே தாமதமாக வந்திருக்கும். நம்பிக்கையை வச்ச இடத்துல திடீர்னு பிரச்சனை வந்திருக்கும். வீட்டுக்குள்ளே கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் நடந்திருக்கும். யாருக்குமே அவங்கள பிடிக்காத மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில நேரம் தான் பேசின வார்த்தைகளே தவறாக புரிஞ்சுக்கப்படும். அவன் நல்லதுக்காக சொன்னாலும் அதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இதெல்லாமே சேர்ந்து அவன் மனசை சோர்வடையும் வச்சுருக்கும். அந்த நேரம்தான் அவன் உணர வைக்க ஆரம்பிப்பான். ஒரு மனிதன் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே யாரோ ஒருத்தருடைய மனசை எவ்வளவு காயப்படுத்தும் அப்படின்னு. சிம்ம ராசிக்காரங்க உள்ளுக்குள்ளே மாற ஆரம்பிப்பாங்க. முன்னாடி இருந்த ஆணவம் எல்லாமே கொஞ்சம் குறையும். மற்றவங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்க மனசு மாற ஆரம்பிக்கும். அவங்களோட வாழ்க்கையில் மெதுவாக மாற்றங்கள் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில காலம் கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டம் அவங்கள ரொம்பவே நல்ல மனிதனாக்கும். அவங்க மனசார மன்னிப்பு கேட்க தயாரானதுமே அவங்களுக்கு வழிகள் எல்லாமே திறக்கும். பண விஷயமும் மெதுவாக சரியாகும். நண்பர்கள்லாம் மீண்டும் சேர ஆரம்பிப்பாங்க. குடும்பத்தில் அமைதிங்கிறது திரும்ப வரும். அந்த பெண்ணினுடைய கண்ணீர் அவனுக்கு ஒரு பாடமாக இருக்கும். அந்த பாடம் அவங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றும். சிம்ம ராசிக்காரங்க அப்புறம் யாரையுமே எளிதாக காயப்படுத்தவே மாட்டாங்க. ஒரு வார்த்தை பேசும்போது கூட அது யாரோட மனசை எப்படி தாக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாற்றம்தான் அவனுக்கு உண்மையான வளர்ச்சின்னு கூட சொல்லலாம். ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் ஒரு மனிதனின் வாழ்க்கையை கண்டிப்பாக சோதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே கண்ணீர் அவனை நல்ல பாதைக்கு கொண்டு போகவும் செய்யும். சிம்ம ராசிக்காரங்க இதை புரிஞ்சுக்கும் பொழுது அவங்க வாழ்க்கைங்கிறது ரொம்பவே மீண்டும் மொழி காணக்கூடியதாக இருக்கும். அவன் அனுபவித்த கஷ்டம் அவனுக்கு பெரிய பாடமாக இருக்கும். அதுக்கு பின்னாடி அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அவனுக்கு வெற்றியையும் அமைதியும் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்க போகுது. அதனால் இனிமேட்டு வரக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரை என்னென்னா, மற்றவங்களுக்காக நீங்கள் யோசித்தது எல்லாமே போதும். அதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு பெண்ணினுடைய கண்ணீரால் வந்த சோதனை எல்லாமே ஒரு எச்சரிக்கை தான். சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே தலையெழுத்து வலிமையாக இருக்கக்கூடியவங்க. யாருக்குமே பயந்து வாழ்கிறவங்க கிடையாது. தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். தான் நினச்சதை செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க முடிவெடுத்தா அதை மாற்றுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் வாழ்க்கையில் நல்ல உயரத்தை கூட அடைவாங்க. ஆனால் சில நேரம் அதே குணம் அவங்களுக்கு பெரிய சிக்கலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க பேசக்கூடிய வார்த்தை எல்லாமே நேராக இருக்கும். சுற்றி வளைச்சி பேச மாட்டாங்க. அதனால் பலருக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும். ஆனால் சிலருக்கு அந்த நேர்மைங்கிறது மனசை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒரு காலத்தில் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெண் வருவாங்க. அந்த பெண் அவங்கள ரொம்பவே நம்பி பேசுவாங்க.
அவங்கள மதித்து நடந்துக்குவாங்க. ஆனால் சிம்ம ராசிக்காரங்க அந்த உணர்ச்சியை சரியாக புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. சில நேரம் அவங்களுடைய வார்த்தை அவங்கள ரொம்பவே காயப்படுத்தும். அது அவனுக்கு சின்ன விஷயம் போல் இருக்கும், ஆனால் அந்த பெண்ணுக்கு அது பெரிய வேதனையாகவும் இருந்துட்டு இருக்கும். ஒரு நாள் அவள் அழுதுகிட்டே போயிருப்பா. அந்த கண்ணீரை சிம்ம ராசிக்காரங்க அப்போ கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் காலம் கடந்து போகும் பொழுதுதான் அந்த சம்பவத்தினுடைய நிழல் அவங்க வாழ்க்கையை தொட்டு பார்க்கும். முதல்ல மன அமைதி போயிடும். எதை செஞ்சாலுமே முழு திருப்திங்கிறதே இருக்காது. நடக்கணும்னு நினச்ச வேலை தடைபட்டு போயிடும். வரவேண்டிய வாய்ப்பு கடைசி நேரத்தில் தப்பி போயிடும். நம்பிக்கை வச்சவங்க திடீர்னு தூரம் போயிடுவாங்க. சில நேரம் நண்பர்களே அவங்கள தவறாக புரிஞ்சுக்குவாங்க. வீட்டுக்குள்ளே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். சொன்ன வார்த்தை கூட தவறாக புரிஞ்சுக்கப்படும். சிம்ம ராசிக்காரங்க அப்போ தான் யோசிக்கவும் ஆரம்பிப்பாங்க, என் வாழ்க்கை ஏன் இப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் தான் கடந்த கால நினைவுகள் எல்லாமே மனசில் வரும். ஒரு பெண்ணு அழுது போன அந்த நாள் அவனுக்கு நினைவுல வரும். அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க, ஒரு மனிதன் சொன்ன வார்த்தை யாரோ ஒருத்தருடைய மனசை எவ்வளவு காயப்படுத்தும் அப்படின்ட்டு. அவங்க உள்ளுக்குள்ளே மாற ஆரம்பிப்பாங்க. முன்னாடி இருந்த பெருமை எல்லாமே சில அளவுலாம் குறையும். மற்றவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கவும் முயற்சியும் பண்ணுவாங்க. அவங்க மனசு மாற ஆரம்பித்ததுமே வாழ்க்கையில் மெதுவாக மாற்றம் வர ஆரம்பிக்கும். சில கால சோதனை இருக்கும். அந்த சோதனை எல்லாமே அவங்களுக்கு நல்ல மனிதனாக தான் மாற்ற போகுது. சிம்ம ராசிக்காரங்க மனசார மன்னிப்பு கேட்க நினைக்க வேண்டிய நேரம் அவங்களுக்கு நல்ல காலம் தொடங்க போகுதுன்னு அர்த்தம். பண விஷயமும் மெதுவாக சரியாகும். வேலை வாய்ப்பும் திரும்ப வரும். நண்பர்கள் எல்லாமே மீண்டும் சேருவாங்க. குடும்பத்தில் அமைதிங்கிறது திரும்பும். அவங்க புரிஞ்சுக்கிறவங்க ஒரு பெண்ணினுடைய கண்ணீரை வாழ்க்கையில் பெரிய பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு பின்னாடி அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே யோசிச்சு தான் பேசுவாங்க. யாரையுமே எளிதாக காயப்படுத்தவே மாட்டாங்க. அந்த மாற்றம் தான் அவங்களுக்கு ரொம்பவே உண்மையான வெற்றியாகவும் இருக்க போகுது. ஒரு பெண்ணினுடைய வேதனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சில நேரம் சோதிக்கலாம். ஆனால் அந்த சோதனை அவன் நல்ல பாதைக்கு தான் கொண்டு போகும். சிம்ம ராசிக்காரங்க இதை புரிஞ்சுக்கும் பொழுது வாழ்க்கைங்கிறது ரொம்பவே மீண்டும் ஒளி காணக்கூடியதாக இருக்க போகுது. அவங்க அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு பெரிய பாடமாக தான் இருக்க போகுது. அந்த பாடத்தை கற்றுக்கிட்ட பிறகு தான் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே வெற்றிக்கு வழிகாட்டியாக இருக்க போகுது. அப்படி இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கை இனிமேட்டு வர்றது எல்லாமே சாதாரணமாக இருக்காது. அவங்க நடக்கக்கூடிய பாதை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஒரு தைரியம் இருந்திருக்கும். யாருக்குமே அடங்காத மனசும் இருந்திருக்கும். அவங்க நினச்சதை நேராக சொல்லிடுவாங்க. சுற்றி வளைத்து பேசுகிற பழக்கம்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இதனால் சிலருக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கவும் ஆரம்பிக்கும். ரொம்ப தூரம் கூட போயிடுவாங்க. வாழ்க்கையில் ஒரு காலம் வரும். அந்த நேரத்தில் அவங்களுடைய பாதையில் ஒரு பெண் வருவாங்க. அவங்கள ரொம்பவே நம்பிட்டு வருவாங்க. அவங்கள ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம கஷ்டப்படுத்தி இருந்தால் அவங்கக்கிட்ட நம்ம மனசார மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் அவங்கனால நமக்காக வந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒழிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும். ஆனால் சிம்மராசிக்காரங்க அந்த உணர்ச்சியை அந்த நேரத்தில் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை அவங்களுக்கு ரொம்பவே காயமாக அடைஞ்சிருப்பாங்க. அதை சின்ன விஷயம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு அது ரொம்பவே பெரிய விஷயமா இருக்கும். நான் ஒரு நாள் அவங்க மனசு உடைஞ்சு போயிடும். அவங்க பேசாமல் அமைதியாக தூரம் போயிடுவாங்க. அவங்க போன போது அவங்க கண்ணில் கண்ணீரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் அவங்க கண்ணில் மாலையே கண்ணீர் வந்திருக்கும். கண்ணீர் வடிச்சுக்கிட்டே போயிருப்பாங்க. இனிமேல் அவங்ககிட்ட பேச மாட்டேன், அவங்ககிட்ட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. மோஸ்ட்லி இது லவ்வர்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய ஒன்றா தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அந்த கண்ணீருடைய வாழ்க்கையில் ஒரு நிழல் மாதிரி இருந்திருக்கும். காலம் கடந்து போகும். சில வருடங்கள் கூட ஆகலாம். ஒரு கட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் திடீர்னு சில மாற்றங்கள்லாம் நடக்கும். முன்னாடி எளிதாக நடந்த விஷயங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் தடைபட ஆரம்பிக்கும். செய்ய நினச்ச வேலை கடைசி நேரத்தில் நின்று போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா பணம் வர வேண்டிய நேரத்தில் தாமதமாகும். அவன் நம்பிய நண்பர்கள் கூட சில நேரம் தூரமாக போயிடுவாங்க. இதெல்லாமே சேர்த்து அவனுடைய மனசை ரொம்பவே கலங்கவும் வைக்கும். அவன் யோசிக்க ஆரம்பிப்பாங்க, என் வாழ்க்கை ஏன் இப்படி மாறுது அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் நடந்த சில கால நினைவுகள் எல்லாமே அவங்க மனசுக்கு வரும். ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம் அவனுக்கு நினைவுக்கு வரும். என்ன அப்படின்னா, ஒரு பெண் அமைதியாக அழுது போன நாள். அதாவது அந்த நாள். அப்போது தான் அவங்கள புரிஞ்சுக்க ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க. ஒரு வார்த்தையை கூட யாரோ ஒருத்தருடைய மனசை எவ்வளவு காயப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அப்படி புரிஞ்சுட்டு நடக்கும் பொழுது உங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே ஆரம்பிக்கும் பொழுது முன்னாடி இருந்த பெருமை எல்லாமே கொஞ்சம் குறையும். மற்றவங்களுடைய உணர்ச்சியை நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அவங்க மனசு மாற ஆரம்பித்ததுமே வாழ்க்கையில் மெதுவாக நல்ல மாற்றங்கள் வரும். முன்னாடி இருந்த தடைகள் எல்லாமே ஒன்றொன்னா விலக ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே
ரொம்பவே இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே நாங்கள் அம்மன் ராசி பலன் சேனல் மூலிமா உங்களை நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்காக. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி.